கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கத்தருக்குள்ள எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் கத்தருக்குள்ள எல்லோரும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா சந்தோஷமா இருந்தாதான் பிசாசுக்கு நீங்கள் கொடுக்குற பதிலடி அது. ஸோ அவன் எத்தனையோ கஷ்டங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கலாம், எத்தனையோ குழப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கலாம், எத்தனையோ குறைவுகளை உங்கள் வாழ்க்கையில் அவன் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த குறைவுகள்லையும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பிசாசுக்கு கொடுக்குற சரியான பதிலடி அது மட்டும்தான். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் உங்களை சுற்றி பரலோகமாக மாற்றிக்கொண்டே இருப்பார். அது நீங்களே மாற்றிக்கிட்டே இருக்கலாம், உங்கள் சுற்றி நீங்களே பரலோகமாக மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசப்பா எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு, ஏசப்பா எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு? நம்ம சின்ன வயசுல நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஏசப்பா பாவத்தை போக்குறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாரு. ஏசப்பா பாவத்துல இருந்து மனிதனை மீட்கணும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த நேரத்துல நான் புது விதமான ஒரு இதை சொல்றேன். ஏசப்பா எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ அது சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். இது தான் பாவம்னு வச்சுக்கோங்கவே, இதுதான் பாவம். ஸோ இங்க கூட ஏசப்பா நிக்கிறாரு, இங்க கூட நீங்க நிக்கிறீங்க, ஓகேவா? ஏசப்பா என்ன செய்யறாருன்னா, உங்களை கட்டி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது இந்த பாவம் அதுக்கு இடையூறா இருக்கு. இந்த பாவம் அதுக்கு ஒரு இடையூறா இருக்கு. ஸோ இந்த பாவத்தை ஏசப்பா என்ன செய்யறாருன்னா தூக்கி ஓரமா வச்சுட்டு உங்களை கட்டி பிடிக்கிறாரு. ஸோ இதுக்காக தான் ஏசப்பா வந்தாரு. ஸோ அதுக்கு ஒரு பாவம் ஒரு இடையூறா இருக்கு. உடனே மக்கள் ஜனங்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏசப்பா இந்த பாவத்தை தூக்கி அவனுக்கு ஓரமா வைக்கிறதுக்காக தான், ஏசப்பா இந்த பாவத்தை நீக்கிறதுக்காக தான் இங்க வந்தாரு, பூமிக்கு வந்தாரு, மனுஷனா வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்ததோட முக்கியமான நோக்கமே, அவர் வந்ததோட முக்கியமான மையமே உங்களையும் என்னையும் கட்டி பிடிக்கிறதுக்காக வந்தாரு, நம்மளை பாசமா அரவணைக்கிறதுக்காக வந்தாரு. சோ இதுக்காக மட்டும்தான் ஏசப்பா வந்தாரு. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் பாவத்தை அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ அந்த இதை தூக்கி ஓரமா வைக்கலாம், அந்த பாவத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு என் பிள்ளைய ஆசையா கட்டி பிடிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாரு. ஸோ அதுக்காக வந்தாரு, அந்த வேலையை சிறப்பா செஞ்சாரு, சிறப்பா செஞ்சு நம்மளை மீட்டு நம்மளை கட்டி அணைச்சிட்டு திரும்பி அவர் வருவாரு. ஸோ எதற்காகவுமே கவலைப்படாதீங்க, எதுக்காகவுமே கலங்காதீங்க. இந்த நேரத்துல கூட நீங்க கவலையில இருக்கலாம், கலக்கத்தின் மத்தியில இருக்கலாம், நீங்க சோர்வுல இருக்கலாம், நீங்க குறைவுகள்ல இருக்கலாம். ஆனா அந்த ஆண்டவர் சொல்றாரு உங்கள் தரிசனம் இன்னும் செத்து போகல, அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. நீங்க எப்படி ஜீவனுள்ள தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்களோ அதே போல உங்க தரிசனமும் இன்னும் ஜீவனுள்ளதா இருக்கு. அந்த தரிசனம் என்றைக்குமே சாகாது. அதுக்காக நீங்க காத்திருக்க வேண்டும். நீங்க காத்திருக்கதான் அந்த தரிசனம் இன்னும் பல மடங்கா பலன் அடைந்து கொண்டே இருக்கும், இன்னும் பல மடங்கா பலன் அடைந்து கொண்டே இருக்கும். சோ அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. அது முடிவிலே விளங்கும், அது போய் சொல்லாது, தாமரை தலைமை காத்திருன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்துல கூட நீங்க காத்திருக்கும் போது உங்களுக்கான தரிசனம் உங்களுக்காக வெளிப்படும், உங்களுக்குள்ள வெளிப்படும். சோ இந்த நேரத்துல கர்த்தர் நம்மளுக்காக சொல்ல வேண்டிய வார்த்தை என்னதுன்னா, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்களை தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகத்தறிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். சோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்றாங்க, அவரு நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்றாங்க. நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எந்த கஷ்டத்துல நடந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வெக்கத்துல நடந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, மனுஷர்கள் உங்களை வெக்கப்படுத்தி உங்களை தலை குனிய வச்சு நீங்க நடந்து போறான்னு பரவாயில்ல, இந்த நேரத்துல நீங்க தலை குனிந்து இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா கடந்து வருது. நீங்க தலை குனிந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் உங்க கூட இருக்கும்போது நீங்க ஒருபோதும் தலையை குனிந்து இருக்க கூடாது. சோ உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராம். சோ எதனால நிமிர்ந்து நடக்க பண்ணுவாரு, எப்படி நிமிர்ந்து நடக்க பண்ணுவாரு? சோ இப்ப நான் சொல்றேன், இப்ப நீங்க ஒரு சாக்கு வச்சிருக்கீங்க, அந்த சாக்கு வெறும் சாக்கா இருக்கு. வெறும் சாக்கா இருக்கும்போது அந்த சாக்கை தூக்கி வீட்டுல வைக்கும் போது அந்த வெறும் சாக்கு கீழே விழுந்து மடிஞ்சு போகும். சோ அதே போலதான் அந்த சாக்குக்குள்ள நம்ம அரிசியை நெப்பும் போது அந்த சாக்கு நிமிர்ந்து நிற்கும். சோ அதே போலதான் நீங்க வெத்து சாக்கா இல்லாம அந்த சரக்கு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா, ஆவியானவருடைய விஷயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க மடிஞ்சு விழுக மாட்டீங்க, நிமிர்ந்து நிற்பீங்க. அந்த மாதிரி கடவுளை, அந்த மாதிரி அப்பாவை நீங்க
வணங்கி கொண்டிருக்கீங்க, ஆராய்ச்சி கொண்டிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து மடிஞ்சு விழுகிற ஆள் கிடையாதுங்க. நீங்க மடிஞ்சு விழுகிற ஆள் கிடையாது. சும்மா யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலே போதுமே நம்ம மடிஞ்சு விழுந்துருவோம். அந்த மாதிரி ஆளே நம்ம கிடையாது. ஸோ நம்மளுக்குள்ள சரக்கு இருக்கு, ஆவியானவருடைய சரக்கு இருக்கனால, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கனால, நம்ம ஆவியானவருக்குள்ள ஃபுல்லா இருக்கனால நம்ம நிமிர்ந்துதான் நிற்போமே தவிர நம்ம மடிஞ்சு விழுக மாட்டோம். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா, யாராச்சும் ஏதாச்சும் நம்மளை வந்து வம்பிழுத்தா, நம்ம யாராச்சும் கோபப்படுத்தினா, சோ நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருவோம். சில நேரத்துல சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம். ஆனா காற்று உள்ள வந்துதான் எவ்வளவுதான் கீழே டொம்முன்னு கீழே தூக்கி போட்டாலும் அது திரும்பி அடிச்சு மேல எகிரும். அதே போலதான் காற்று இல்லாத பந்து என்ன ஆகும்னா தொப்பை போட்டோம், தொப்பு அப்படியே உட்காந்துக்கும், கீழே உட்காந்துக்கும். அதே மாதிரிதான் நீங்க கீழே உட்கார்ற ஆளே கிடையாதுங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரிடம் காத்து இருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணும் போது நீங்க மடிஞ்சு கீழே விழுக மாட்டீங்க. நீங்க அடிச்சு மேல எகிருவீங்க. யார் என்ன எவ்வளவு ஃபோர்ஸ் அவங்களை தூக்கி எறிறாங்களோ, எவ்வளவு ஃபோர்ஸ் அவங்களை தூக்கி போடுறாங்களோ அவ்வளவு ஃபோர்ஸ் அவங்க மேல எழுந்துவீங்க. அவ்வளவு ஃபோர்ஸ் நீங்க மேல எழும்பக்கூடிய ஆளுங்க. சோ நீங்க எதற்காக கவலைப்படாதீங்க, எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. கர்த்தர் உங்க காரியங்களை அவர் கையில வச்சிருக்காரு. உங்க காரியங்கள் ஃபுல்லா கைகூடி வரப்போகுதுங்க. உங்க காரியங்கள் ஃபுல்லா கைகூடி வரப்போகுது. ஆவியானவருடைய சரக்கு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க எப்பவுமே நிமிர்ந்துதான் நடப்பீங்க. ஒரு நாள் நீங்க மடிஞ்சு போற ஆளே கிடையாது. நீங்க மடிஞ்சு போக மாட்டீங்க. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது, அவருடைய சரக்கு உங்களுக்குள்ள இருக்கும்போது, அவருடைய விஷயம் உங்களுக்குள்ள இருக்கும்போது, அவரே உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஒரு நாள் மடிஞ்சு போக மாட்டீங்க. நீங்க தலை விழுந்த இடத்துல உங்க தலையை உயர்த்தி வைக்கிற தேவன், எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற தேவன். அதே போல உங்கள் தலையும் அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அதே போல உங்கள் தலையை உயர்த்த போறாருங்க. அவர் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அவங்க சொல்றாரு, முகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். சோ அவர் ஒரு உரிமையா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா சொல்றாரு, நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேண்டா, நீ குனிஞ்சது போதும். நீ குனிஞ்ச தலையோட நீ நடந்து போயிருக்கலாம். இத்தனை நாள் நீ வெட்கத்துல மத்தியில நடந்து போயிருக்கலாம், கவலைகள் மத்தியில நீ குனிஞ்ச தலையோட நடந்து போயிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல அவர் உன்னை தட்டி சொல்றாரு, நீ நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், நீ குனிஞ்ச தலையோட நின்னதெல்லாம் போதும். நீ எந்த ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துல ஆவியானவர் உனக்குள்ள இருந்தார்னா, அவருடைய விஷயம், அவருடைய சரக்கு உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ மடிஞ்சு கீழே விழுக மாட்ட. நீ நிமிர்ந்து நிற்ப. அவருடைய சமூகத்துல நீ நிமிர்ந்து நிக்கிற ஆளு. சோ அவருக்கு வந்து தப்பு பண்ணிட்டாலும் குனிஞ்சு இருந்தா அவருக்கு பிடிக்காதுங்க. தப்பு பண்ணிட்டோமா, அப்பாட்ட போயிட்டு அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், சோ இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமூகத்துல நம்ம நிமிர்ந்து நிற்கும் போது அப்பா நம்மளை கட்டி அணைப்பாருங்க. சோ நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, நீங்க துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்ல. அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, அப்பா கூட பேசுங்க. சோ சாத்தான் பல எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொண்டே இருப்பான். சாத்தான் உங்களை மடிய வைக்கிறதுக்காக, உங்களை முறியடிக்கிறதுக்காக சோ பல எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொண்டே இருப்பான். நீ தப்பு பண்ணிட்ட, நீ எப்படி சர்ச்சில் போய் பேசுவ, நீ தப்பு பண்ணிட்ட, நீ எப்படி பைபிள் படிப்ப அப்படின்னு சொல்லி பேசுவான். நீங்க அப்ப சாத்தானை பார்த்து நீங்க சொல்லணும், இவன் நானும் எங்க அப்பாவும் டீல் பண்ணிக்கிறோம், நீ இடையில வராத சொல்லி சாத்தானை பார்த்து பேசுங்க. அவனை பார்த்து பேசுங்க, அவனை கடிந்து கொள்ளுங்க. அவனை பார்த்து நீங்க எதிர்த்து பேசும்போது அவன் ஓடி போயிடுவான், உங்களை விட்டு ஓடி போயிடுவான். சோ அப்பாவை பார்த்து நீங்க சொல்லுங்க, அப்பா இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்ப்பா, இந்த தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அறியாமையில பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க அவரை பார்த்து நீங்க பேசும்போது அப்பா உன்னை கட்டி அணைப்பார். சோ அவருடைய சமூகத்துல நீ நிமிர்ந்து நிக்கணும் அவர் ஆசைப்படுறாரு. நீ நிமிர்ந்து நிக்கக்கூடிய ஆள் தான். சோ உன்கிட்ட விஷயம் இருக்கு, உன்கிட்ட சரக்கு இருக்கு, அவருடைய சரக்கு உன்கிட்ட இருக்கு, அவருடைய விஷயம் உன்கிட்ட இருக்கு. சோ நீ நிமிர்ந்து நடக்கிறத அப்பா ரொம்ப விரும்புவாரு. எந்த பிள்ளையும் குனிஞ்சு நடக்கிறத அவங்க அப்பா விரும்பவே மாட்டாங்க.
என் பிள்ளை நிமிர்ந்துதான் நடக்கணும், என் பிள்ளை பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. சோ நீங்க தப்பு பண்ணினாலும் நீ நிமிர்ந்து நட, அவருடைய சமூகத்துல நிமிர்ந்து நில்லு. சோ அவர் எல்லாத்தையுமே பார்த்து கொள்வாரு. நீ கவலையில இருந்தாலும் சரி, அவன் பிசாசை பார்த்து சொல்லு, நானும் எங்க அப்பாவை மட்டுமே டீல் பண்ணிக்கிறோம், நீ இடையில வராத, இது எனக்கு எங்க அப்பாவுக்கு இருக்க உறவு, சோ நீ இடையில வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி பிசாசை பார்த்து பேசு. நீ பேச பேசதான் உனக்குள்ள விடுதலை நடக்கும், நீ பேச பேசதான் உனக்குள்ள சுகம் நடக்கும். எல்லாமே நீ உன் வாயின் வார்த்தைகளை இருக்கு, உன் வாயின் வார்த்தைகளை வச்சுதான் உனக்கு சுகம் எல்லாமே விடுதலையாக போகுது. சோ இந்த நேரத்துல போய் நீ விடுதலைக்காக ஜெபம் பண்ணிக்கிறியா, நீ விடுதலைக்காக ஜெபம் பண்ணிக்கிறியா? இந்த நேரத்துல ஆவியானவர் சொல்றாரு, இந்த நேரத்துல ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவர் எங்க உண்டோ அந்த விடுதலை உண்டு. சோ இந்த நேரத்துல அவர் உனக்குள்ள சரக்கா வரும்போது, அவர் உனக்குள்ள சரக்கா வரும்போது, அவர் உனக்காக விஷயமா வரும்போது, உனக்குள்ள அவர் வரும்போது, சோ வெட்டு சாக்குதாங்க, வெட்டு சாக்கு தான் எதுவுமே இல்லாட்டினா கீழே தொப்பில் விழுந்துடும். சோ அவருடைய சரக்கு உனக்குள்ள இருக்கும்போது, அவருடைய சரக்கு அந்த சாக்குக்குள்ள இருக்கும்போது, சோ அந்த சாக்கு எப்பவுமே கீழே கவுறாதுங்க, அந்த சாக்கு நிமிர்ந்துதான் நிற்கும். சோ அவருடைய சமூகத்துல நிமிர்ந்து நிக்கிற ஆளா இருக்கணும், அவருடைய சமூகத்துல நிமிர்ந்து நிக்கிற ஆளா இருக்கணும். சோ அவர் நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. ஒருபோதும் நம்மளை குனிந்து நடக்க விட மாட்டாரு. அவருடைய சமூகத்துல இனிமேலே நீங்க குனிஞ்சு உட்கார்ந்து புலம்பு அழுது ப்ரே பண்ணிக்கலாம். சோ இனிமேலே அந்த இதெல்லாம் பண்ணாதீங்க. அவருடைய சமூகத்துல தைரியமா கிட்டி சேருங்க. அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான் கிருபை நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அவர்கிட்ட நம்ம தைரியமா போகணும். பாவம் பண்ணிட்டு ஒழுங்குகிறதுக்கான கிருபை கிடையாதுங்க. பாவம் பண்ணுனா அவர்கிட்ட தைரியமா கிட்டி சேரணும், அதுக்காக மட்டும்தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசை பார்த்து பேசி ஓடி போயிடுவான். சோ அப்பாவுடைய சரக்கு உங்ககிட்ட இருக்கும்போது பிசாசு நீங்க பார்த்து பேசினாலும் அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். சோ நீங்க வெட்டு சாக்கு கிடையாது, அவருடைய சமூகத்துல பூரணமாய் நிரப்பப்பட்ட குப்பி சாக்கா இருக்கீங்க. சோ நீங்க எதற்காகவும் கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் புலம்பாதீங்க. அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்ஸ்ல, அவருடைய பிரசன்ஸ்லயே இருந்து பழகிக்கோங்க. சோ அவருடைய பிரசன்ஸ்லயே நீங்க இருக்கும்போது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்துல கூட ஏசப்பா எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்துல நாங்க நிமிர்ந்து நடக்கிற ஆளா, உங்க சமூகத்துல நாங்க நிமிர்ந்து இருக்க ஆளா எங்களை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதுக்கான தைரியத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்துல கூட அவருடைய சரக்கு உங்களுக்குள்ள இருக்கு, அவருடைய விஷயம் உங்களுக்குள்ள இருக்கு, அவரே உங்களுக்குள்ள இருக்காரு. சோ நீங்க மடிஞ்சு விழுகிற ஆள் கிடையாது, எழுந்து நிமிர்ந்து நடக்கிற ஆட்கள். சோ அதை நீங்க வச்சுக்கோங்க, உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மென்மேலும் பலப்படுத்தி உங்களை உயர மேலே எழும்ப செய்வார். நன்றி.